அதிமுக கொண்டு வந்த திட்டம் அதை நாம முடக்கிட்டோம், தேர்தலுக்காக கொடுக்குறோன்றாங்க. அப்படி கிடையாதுமா. அதிமுக ஆட்சியில தான் லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளி குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் திட்டம் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், ஒரு மேற்படிப்புக்கா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுக்கு இது இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க. இன்னொரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்ச திட்டம். இருமா, நான் பேசி முடிச்சேன், அப்புறம் நீ பேசு. இருமா, கொடுக்குறேன், மைக் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நம்ம சொன்ன வாக்குறுதி, கடந்த 3 ஆண்டுகளா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி ஒரு 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 3 மாசத்துக்கு சேர்த்து பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு 2000, 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு கொடுத்தாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு. ஏன் மோடி அதுல ஏதாவது கையை வச்சிட போறாரு, மினிமம் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தை மோடி எடுத்துட போறாரு. எங்க முதலமைச்சர் கொடுத்துக்கிறாரு, எங்க அண்ணன் கொடுத்த காசை மோடி எடுத்துட போறாருங்கிற அந்த பயத்துல மகளிர் போய் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், இந்த முறை மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே 1000 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து அதிகப்படுத்தி மாசம் மாசம் கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 1500 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்களை கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்ப 1200 வாங்கிட்டு இருக்கிறாங்க முதியோர்கள், அதை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித கேரண்டியும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள். முக்கியமான வாக்குறுதி அதுதான், நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துரும். அந்த கூப்பனை வச்சு மகளிர் உங்களுடைய வீடுகளுக்கு என்ன மின்சாதன வசதி தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி, நீங்களே செலக்ட் பண்ணி நீங்க போய் வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் அமரணும். நம்முடைய வேட்பாளர் திரு முத்துராஜா அவர்களை நீங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நான் இவ்வளவு நேரம் சொன்னல, நான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன திட்டங்கள் என்னென்ன பண்ணி முடிச்சிருக்கிறோம், இந்த 5 பண்ணிருக்கிறோங்கிறத சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்கள் பண்ணதுனாலதான், செயல்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 ஸ்டேட், நம்பர் 1 மாநிலம். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. நாம இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணிருக்கிறோமே. ஒண்ணு யோசிச்சு பாருங்க, மாநில அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது துறை நிக்குதா? ஏதாவது திட்டங்களை கொடுக்கறாங்களா? நாம கேட்கிற நிதி உதவியை கொடுக்கறாங்களா? நமக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோன்னே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி வராங்க தமிழ்நாட்டுக்கு. நம்ம கேட்கிற திட்டங்கள் வருதா? எந்த திட்டமும் கிடையாது. ஒன்றிய அரசோட பட்ஜெட், அதுல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை ஒதுக்குகிற, பழி வாங்குற பாஜகவை இந்த தேர்தலில் நாம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? பாஜகவை நேரடியா விடமாட்டோம்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைய முகமூடிய போட்டுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் சாதாரண சட்டமன்ற தேர்தல் இல்ல. இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. நாம தமிழ்நாடு அணி இந்த முறை டெல்லி அணிய நிச்சயம் ஜெயிச்சு காட்டணும். காட்டுவோமா?
டெல்லி அணின்னு சொல்றமே, இந்த அணில யார் யார் இருக்கா யோசிச்சு பாருங்க. மோடி யாரை கூட்டிட்டு வராரு? எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை துணைக்கு கூட்டிட்டு வராரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கும் போது தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மாமா மொரட்டு அடிமைய? யாரு மொரட்டு அடிமை? மோடியோடைய மொரட்டு அடிமை, நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த முறை ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்துட்டோம். இந்த முறை மொத்த தோல்வி கொடுத்து அனுப்பிச்சிடணும். நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எங்க போனாலும் 2 விரல காட்டிட்டு இருக்காரு. கரெக்டா? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்துக்கு வாக்கு கேட்கிறாருன்னு? கிடையாது. என்ன தெரியுமா பண்றாரு? 10 தோல்வி அடைஞ்சிட்டேன், இது 11வது தோல்வி அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நாம நடத்தி காட்டுறோம், செஞ்சு காட்டுவோமா? இந்த பகுதியில் நிறைய சிறுபான்மையினர் இருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்கு தெரியும் திமுகவுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இருக்குமான இந்த உறவு. சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு காவலன அரணாக இருப்பது கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய தலைவர் கலைஞர் வழியில வந்த நம்முடைய ஆட்சி. உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி 3.5 இடஒதுக்கீடு கொடுத்தவர், முதன்முறையாக அதை கொடுத்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். காகிதம் இல்ல அவருடைய பெயரை அரசு கல்லூரிக்கு சூட்டியவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அவர் வழியில நம்முடைய தலைவரும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டி அந்த வேலைகள் இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராகி அவர்தான் அந்த கட்டடத்தை திறக்க இருக்கிறார். அதே மாதிரி தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை எல்லாம் புனரமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு 10 அரசு அதுல 10 தர்காக்கள் இன்னைக்கு புனரமைக்கப்பட்டிருக்கு. உலவாக்கல் ஓய்வூதியம் நீண்ட வருட கோரிக்கை 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் அரசு உயர்த்தி கொடுத்திருக்கு. இப்படி அனைத்து தரப்பினருக்குமான அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷம் செயல்பட்டிருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். நாம மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு செல்வோம். இன்னைக்கு தமிழ்நாடை எப்படியாவது ஆளணும், தமிழ்நாடை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு டெல்லி கூட்டம். திரு மோடி அவர்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சுட்டு இருக்கிறாரு. நாம அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்டணும், செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல முத்துராஜா அவர்களுக்கு வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பாக வரவேற்பு அளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்றேன். இங்க